Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளா செய்யக்கூடிய குழம்பு ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது முளைக்கட்டின வெந்தயத்தை வச்சு குழம்பு எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 25 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கிற போறோம். இது அப்படியே மூடி போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்லா சுருங்கிடும். இப்போ நம்ம சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டின வெந்தயம் எடுத்திருக்கேன். முளைக்கட்டினால அதிகமாக கசப்பு தெரியாது. நீங்கள் நார்மலாக வெந்தயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வெந்தய குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெந்தயம் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பட்டை வத்தலை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கிற போகிறோம். கொஞ்சம் திக்காக இருக்கனால தெரிக்கும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிற போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதோட புளி கரைசலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வெந்தயம் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கனால காரம் கொஞ்சம் கூட இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த வெந்தய குழம்புக்கு காரம் கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா அதிக அளவுக்கு கசப்பு தெரியாது. புளிப்பு காரம் எல்லாமே கூட இருக்கும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 20லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். இதை நீங்கள் 4 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 4 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும். 2 நாள் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது நம்ம இறக்கலாம். டேஸ்டியான முளைக்கட்டின வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.